வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உருளியை வந்து நம்ம கஷ்டப்பட்டு கை வச்சு தேய்க்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம பூஜை பாத்திரங்கள்லேயே அது கை வலிக்க தேய்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பளபளப்பு தன்மை கொடுக்கும் அப்படிங்கும். அதுலேயும் குறிப்பாக இது போல் நம்ம உருளி வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு கரை எல்லாமே ஃபுல்லாக படிஞ்சிடும். இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிக்காக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை க்ளீன் பண்ணலாம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடான தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த விம் சுதம் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு 2 ட்ராப் போல் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம இந்த உருளியை வந்து உள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியிலே கொஞ்சம் லெமனே உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு இது போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லெமனும் இந்த உப்பும் போட்டிருக்கோம். நான் வந்து விம் சுதம் லிக்விட் வந்து நான் யூஸ்வலாக க்ளீனிங்க்கு பயன்படுத்தினாலும் அதை ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன நீங்கள் யூஸ்வலாக பாத்திரம் விளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லிக்விடையே ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மெயினாக எதுக்காகனா, அந்த உப்பு கரை ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம நார்மலாக போட்டு தேய்க்கும்போது கை வலிக்க வச்சு தேய்க்கணும். ஸோ அது சுடுதண்ணியில் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கரையை வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ஓரங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து இனி வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு லைட்டை மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பாதி வந்து அந்த தண்ணியிலேயே சுத்தமாகிடுச்சு. இனி வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு சுத்தப்படுத்திக்கலாம். இப்போ இது நான் சின்ன உருளியாக இருக்கிறனால இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ளேயே உள்ளே போட்டு நான் டிப் பண்ணி வச்சுட்டேன். இதுவே நீங்கள் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தண்ணியை சூடு பண்ணி அது உருளைக்கு உள்ளே வந்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு வழக்கம் போல் நம்ம அந்த லெமனும் உப்பும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம சுலபமாக அந்த உருளி எல்லாமே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். ஏன்னா பூஜை பாத்திரம் கூட சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த உருளியை வந்து க்ளீன் பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையே. அது ஒரு இந்த சின்ன ட்ரிக்கில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க இதை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓரத்தில் இருக்கிறதையும் லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போயிடும். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு தடவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இது கொஞ்சம் சபீனா எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சம் அந்த ஓரத்தில் ஒட்டுறதுக்கு உப்புக்கு அந்த சொரசொரப்பு தன்மைக்கு சீக்கிரமாக எடுத்து கொடுத்துரும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் சபீனா கொஞ்சம் தொட்டு எடுத்திருக்கேன் ஸ்க்ரப்பரில். நம்ம யூஸ்வலாக தேய்க்கிறதுக்கும் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கை வலிக்க தேய்க்காமல் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடு. இப்போ வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளையில் இந்த வடும்பு இந்த மாதிரி இந்த உள் பக்கமாக தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறத விட இது போல் ப்ரஷ் வச்சு தேய்ங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இருக்கிற இந்த லைன் மாதிரி வர இடத்துல வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ப்ரஷ் தான் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் உள் பக்கம் எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு, ஏன்னா நம்ம ஸ்க்ரப்பர் வைக்கும்போது இந்த இடுக்கில் வந்து தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம். நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே உருளியில் வந்து பூ போட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அதை ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.